வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். தமிழக மீனவர்களை விட்டுவிடுங்கள், ஆனால் அவர்களது படகுகளை சிறைப்பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் என இலங்கை அரசுக்கு தான் ஆலோசனை வழங்கியதாக சுப்பிரமணிய சாமி கூறியுள்ள கருத்து சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சார்க் நாடுகளின் மாநாட்டின் போது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருடன் ராஜ்நாத் சிங் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பே இல்லை என்று உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளையும் வன்முறையையும் கைவிடாமல் இரு நாடுகளுக்கு நடுவே பேச்சுவார்த்தை ஏற்பட வாய்ப்பே இல்லை என்று ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலதிபர் குமார் மங்கலம் பிர்லாவின் ஹிண்டால்கோ நிறுவனத்திற்கு நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கப்பட்டதில் விதிமுறைகள் பின்பற்றப்பட்டனவா என சிபிஐயிடம் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் விளக்கம் கோரியுள்ளது. வாரத்தின் முதல் நாளான இன்று வர்த்தக நேர துவக்கத்தின் போது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் 56 புள்ளிகள் உயர்ந்து 8011 புள்ளிகளாக இருந்தது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காலாண்டு ஜிடிபி முடிவுகள் வெளிவந்தன. கடந்த 9 காலாண்டுகளில் இல்லாத அளவுக்கு 5.7% வளர்ச்சி இருக்கிறது. பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்கள் இஸ்லாமாபாத்தில் தலைமை செயலகத்தின் நுழைவு வாயிலை உடைத்து உள்ளே நுழைந்ததால் அங்கு உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதை தவிர பாகிஸ்தான் அரசு செய்தி தொலைக்காட்சியான பாகிஸ்தான் டிவி வளாகத்தினுள் நுழைந்த 800க்கும் மேற்பட்ட நவாஸ் எதிர்ப்பாளர்கள் அங்கிருந்த கேமரா உள்ளிட்ட உபகரணங்களை உடைத்ததாக தெரியவந்துள்ளது. நைஜீரியாவில் எபோலா நோய்க்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இதுவரை இந்நோயால் 120 சுகாதார அதிகாரிகள் பலியான நிலையில் மேலும் 240 பேருக்கு பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.